Hello students, welcome to Shiny Max 10th Standard Max Chapter 2 Exercise 2.5 ல first sum solve பண்ணிரலாம். Check whether the following sequences are in AP. அதாவது நம்ம இந்த கொஸ்டின்ல sequence கொடுத்திருப்பாங்க. இது AP ஆன நம்ம செக் பண்ணிட்டாலே போதும். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் a-3, a-5, a-7, etc. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சால்வ் பண்ணிடலாம் சொல்யூஷன். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூவை நீங்கள் T1ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ T1, அதனால் T1 is equal to a-3 இந்த மாதிரி எழுதியிருக்கேன். செகண்ட் வேல்யூவை T2ன்னு நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேங்களா? T2 is equal to a-5ன்னு எழுதியிருக்கேன். தேர்ட் வேல்யூவை T3ன்னு எடுத்துக்கணும். T3 is equal to a-7. ஓகே, ஸோ இப்போ இந்த சீக்வன்ஸு ஏபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷனை எழுதிடலாம். ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் என்னன்னா T3 நம்ம லாஸ்ட் என்ன எழுதியிருக்கோம், T3ல இருந்து இந்த T2-வை மைனஸ் பண்ணணும். T2 இஸ் ஈக்குவல் டு இனிமேல் T2ல இருந்து T1-ஐ மைனஸ் பண்ணணும். T2 மைனஸ் T1 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டுமே ஈக்குவலான வேல்யூ கிடச்சி அப்படின்னா இது வந்து என்னன்னா ஏபி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம். T3 மைனஸ் T2. ஓகே, T3யோட வேல்யூ என்னது, a-7 எழுதிடலாம். a-7 நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டு இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கனால ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. அப்புறம் T2வோட வேல்யூ என்னது, a-5. ஓகே, a-7 அப்படி எழுதிருங்க. இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? மைனஸ் இன்டூ ப்ளஸ் ஏ, இது ப்ளஸ் ஏ, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் தான். ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் போட்டுருங்க. அப்படியாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஏயை அப்படியே எழுதிடலாம். நெக்ஸ்ட் மைனஸ் இன்டூ மைனஸ், ரெண்டு மைனஸ், அப்போ ரெண்டு மைனஸ்னா ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 5. ஓகே, இப்போ பாருங்க, இது ப்ளஸ் ஏ, இது மைனஸ் ஏ, அப்போ இது கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் -7, 5, ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிக்கிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 7லேருந்து 5 மைனஸ் பண்ணா 2, பெரிய நம்பர் என்னது 7, இதோட சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸை எழுதிருங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T2வோட வேல்யூ என்னன்னா a-5, a-5 நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள், உடனே ஒரு ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிருங்க. T1ஓட வேல்யூ என்னன்னா a-3. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு a-5 அப்படி எழுதிடலாம். இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் இன்டூ ப்ளஸ் ஏ, என்னது மைனஸ் தான், மைனஸ் ஏ. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ மைனஸ், ரெண்டு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 3. ஓகே, ப்ளஸ் ஏவும் மைனஸ் ஏயும் கேன்சல் ஆயிரும். ஸோ இப்போ பேலன்ஸ் -5, 3, அப்போ மைனஸ் பண்ணிடலாம். 5லேருந்து 3-ஐ மைனஸ் பண்ணா 2, பெரிய நம்பர் 5, அதோட சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸ் எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்க, இந்த ரெண்டுமே எனது ஈக்குவலாக இருக்குது, ரெண்டுமே -2, அப்போ கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லையா? அப்போ தேர்ஃபோர் T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1, ரெண்டுமே ஈக்குவல். ஓகே, அப்போ தேர்ஃபோர் த given sequence is an AP-ன்னு எழுதிக்கணும். ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கு, அதனால நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன்ஸ் வந்து ஏபி தான். ஓகேங்களா? செகண்ட் சப்டிவிஷன், இந்த சப்டிவிஷனில் டோட்டலாக 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வேல்யூவை எடுத்துட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூவை நம்ம T1ன்னு எடுத்துப்போம். T1 is equal to 1/2. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ T2ன்னு எடுத்துக்கணும். T2 is equal to 1/3. நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூவை T3ன்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? T3 is equal to 1/4. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு 3 வேல்யூவை நீங்கள் எடுத்துட்டாலே போதும். ஓகே, கண்டிஷன் எழுதிடலாமா? T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு T3 மைனஸ் T2 இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T3யோட வேல்யூ என்னன்னா 1/4 எழுதிடலாம். 1/4, சென்டரில் மைனஸ் சிம்பிள், அதனால் அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட் T2வோட வேல்யூ என்னன்னா 1/3. ஓகே, இப்போ பாருங்க, டினாமினேட்டர் ரெண்டுமே வேறையா இருக்குது, அப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 3s are 3, சென்டரில் மைனஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் 4 1s are 4 தான், டிவைடட் பை இனிமேல் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம். 4 3s are 12. ஓகே, இப்போ பாருங்க, ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது, அப்போ மைனஸ் பண்ணணும். 4லேருந்து 3-ஐ மைனஸ் பண்ணா 1, ஸோ மைனஸ் பண்ணிக்கிட்டு பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். ஸோ இங்கே வந்து 4 தான் பெரிய நம்பர், இதோட சிம்பிள் மைனஸ், அப்போ மைனஸ் எழுதிடலாம். இனி டிவைடருக்கு கீழே 12 இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே இதை சால்வ் பண்ண முடியாது, ஸோ அதனால் இதை அப்படியே வச்சுக்கோங்க. இனிமேல் இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T2வோட வேல்யூ என்னன்னா 1/3, அப்போ எழுதிடலாம். 1/3, சென்டரில் மைனஸ் சிம்பிள். T1ஓட வேல்யூ என்னன்னா 1/2. ஓகே,
டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 1 2s are 2, சென்டரில் மைனஸ் சிம்பிள். 3 1s are 3 தான். இனிமேல் இதை ரெண்டே மல்டிபிள் பண்ணுங்கள். 3 2s are 6. ஓகே, மைனஸ் பண்ணணும். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள், அதனால் மைனஸ் போட்டுருங்க. டிவைடருக்கு கீழே 6 இருக்குது. இதுக்கு மேலே இதையும் சால்வ் பண்ண முடியாது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெண்டு வேல்யூமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ therefore T3 மைனஸ் T2 இஸ் நாட் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அதனால தான் நாட் ஈக்குவல் டு அந்த மாதிரி போட்டிருக்கேன். அப்போ therefore the given sequence is not. இந்த நாட் இந்த சப்டிவிஷனில் ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு வேர்ட். ஏன்னா இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் இல்லை, அப்போ இது ஏபி கிடையாது. அதனால் நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன் வந்து ஏபி இல்லை, அதனால தான் நீங்கள் நாட் எழுதிக்கணும். இஸ் நாட் அண்ட் ஏபி இந்த மாதிரி ஃபைனலாக எழுதிக்கணும். ஓகேங்களா? தேர்ட் சப்டிவிஷன் 9 13 17 21 25 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வேல்யூ எடுத்துட்டாலே போதும், சால்வ் பண்ணிடலாம். T1 வந்தோன்னா ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 9, T2 செகண்ட் வேல்யூ என்னென்னா 13, நெக்ஸ்ட் T3 வந்து தேர்ட் வேல்யூ 17. ஓகே, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கண்டிஷன் எழுதிடலாம். T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை சால்வ் பண்ணிடலாம். T3 மைனஸ் T2, T3யோட வேல்யூ 17 மைனஸ் T2ஓட வேல்யூ 13. 17லேருந்து 13 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T2 மைனஸ் T1, T2ஓட வேல்யூ என்னென்னா 13 நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். T1ஓட வேல்யூ 9, 13லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு வேல்யூமே என்னது சேமாக இருக்குது. அப்போ எப்படி எழுதலாம்? therefore T3 மைனஸ் T2 இஸ் ஈக்குவல் டு T2 மைனஸ் T1. therefore the given sequence is an APன்னு எழுதிக்கணும். ரெண்டு வேல்யூமே ஈக்குவலாக வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபி. ஓகேங்களா? ஃபோர்த்து சப்டிவிஷன், இந்த சப்டிவிஷன்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு 3 வேல்யூ எடுத்துட்டாலே போதும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ T1, அப்போ T1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 டிவைடட் பை 3. செகண்ட் வேல்யூ T2ன்னு எடுத்துக்கணும். T2ஓட வேல்யூ என்ன 0. தேர்ட் வேல்யூ T3ன்னு எடுத்துக்கணும். 1 டிவைடட் பை 3. ஓகேங்களா? ஸோ அதை அப்படி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் கண்டிஷன், மறக்காமல் நீங்கள் கண்டிஷனே எழுதிக்கணும். T3 minus T2 is equal to T2 minus T1. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, T3யோட வேல்யூ என்னன்னா 1 டிவைடட் பை 3. நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். அப்புறம் T2ஓட வேல்யூ 0. ஓகேங்களா? 0 எழுதிருங்க. எந்த வேல்யூல இருந்து 0 மைனஸ் பண்ணாலும் அதே வேல்யூ தான். அப்போ இதோட வேல்யூ என்னது 1 டிவைடட் பை 3. ஓகே, நெக்ஸ்ட் இந்த சைடை சால்வ் பண்ணிடலாம். T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T2ஓட வேல்யூ என்னன்னா 0. அப்போ 0 நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். இனிமேல் T1ஓட வேல்யூ என்னன்னா மைனஸ் 1 டிவைடட் பை 3. ஸோ இப்போ பாருங்கள், இங்கேயும் மைனஸ் இதுவும் மைனஸ், அதனால் நீங்கள் ப்ராக்கெட் போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், 0 அப்படியே எழுதிருங்க. ஸோ மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 1 டிவைடட் பை 3. ஸோ இப்போ 0வை இதுக்கு கூட ஆட் பண்ணால் 1 டிவைடட் பை 3 தான் கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுமே என்னது ஈக்குவலாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ therefore T3 minus T2 is equal to T2 minus T1. ரெண்டு வேல்யூமே ஈக்குவல், அதனால ஈக்குவல் போட்டுக்கணும். ஓகே, அப்போ ஃபைனலாக therefore the given sequence is an AP. ரெண்டுமே ஈக்குவலாக வந்திருக்கனால நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன்ஸ் ஏபி தான். ஓகே, ஃபிஃப்த் சப்டிவிஷன். ஸோ இதுலேயும் சேம் அதே தான். ஃபஸ்ட்டு 3 வேல்யூவை தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, சொல்யூஷன் T1 என்னன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ, T2 செகண்ட் வேல்யூ -1. நெக்ஸ்ட் T3 அது வந்து தேர்ட் வேல்யூ என்னன்னா 1. ஓகேங்களா? கண்டிஷனே நான் அப்படியே எழுதியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிடலாம். T3யோட வேல்யூ என்னன்னா 1 சென்டரில் மைனஸ் சிம்பிள். T2ஓட வேல்யூ என்னன்னா -1. இந்த வேல்யூமே மைனஸ் இருக்கனால நம்ம பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, 1 இனிமேல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும். +1, அப்போ 1 + 1 2. சரிங்களா? ஓகே, இனிமேல் இந்த சைடு கண்டுபிடிக்கலாம். T2 minus T1 is equal to T2ஓட வேல்யூ என்னன்னா -1 மைனஸ் சிம்பிள். T1ஓட வேல்யூ +1. ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஆட் பண்ணும்போது ரெண்டுமே மைனஸ் சிம்பிள் இருந்து அப்படின்னா மைனஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். ஒன்னே ஆட் பண்ணால் 2. புரியுதா உங்களுக்கு? 2 மைனஸ் இருந்துன்னா ஆட் பண்ணும்போது 2 மைனஸ் இருந்துன்னா மைனஸ் சிம்பிளை போட்டுருங்க, அப்புறம் ஆட் பண்ணிடுங்க. ஒன்னே ஆட் பண்ணால் 2. ஸோ இப்போ பாருங்கள், இது +2, இது வந்து +2, இது வந்துன்னா -2. ரெண்டுமே வேறு, இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள். அப்போ ரெண்டு வேல்யூமே வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ therefore T3 minus T2 is not equal to
T2 minus T1 ஈக்குவல் இல்லை, அதனால தான் நாட் ஈக்குவல் டுன்னு போட்டிருக்கேன். அப்போ therefore the given ஃபைனலாக எழுதிக்கணும், the given sequence is not an ஏபின்னு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் இல்லை, அதனால தான் நாட்டுன்னு நம்ம எழுதிக்கணும். இந்த சீக்வன்ஸ் ஏபி கிடையாது. ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம். செகண்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏ அண்டு காமன் டிஃபரன்ஸ் டி ஆர் கிவன் பிலோ. அதாவது நம்ம இந்த சம்மில் ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் கொடுத்துருப்பாங்களாம். ஓகேங்களா? ஃபைண்ட் த கரஸ்பாண்டிங் ஏபி. நம்மள்ட்ட என்ன கண்டுபிடிக்க கேட்குறாங்கன்னா ஏபி சீக்வன்ஸை கண்டுபிடிக்கணுமா. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் சால்வ் பண்ணிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 5, டி இஸ் ஈக்குவல் டு 6 சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட்டு கிவன் அப்படின்னு போட்டுக்கிட்டு தந்திருக்க வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? ஓகே, நார்மலாக ஏபி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்னா ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஏ எழுதணும், நெக்ஸ்ட்டு இந்த ஏக்கு கூட ஒரு டியை ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து எழுதும்போது அதே ஏயை அப்படி எழுதிடணும், ஆனால் அந்த டியை வந்து 2dயாக சேஞ்ச் பண்ணிடணும். அதாவது இந்த ஏ வந்து அப்படியே இருக்கும், ஆனால் அந்த டி தான் அடுத்தடுத்த போகும்போது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் நம்ம எழுதும்போது ஏ ப்ளஸ் 3d, அப்புறம் ஏ ப்ளஸ் 4d, அப்புறம் ஏ ப்ளஸ் 5d, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த சம்மில் ஒரு 3 வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும், அதனால் இதுக்கப்புறம் எக்ஸட்ரா போட்டு விட்டுருங்க. சரிங்களா? நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட் பண்ணிட்டாலே போதும். ஏயோட வேல்யூ என்னது 5, திரும்ப ஏயோட வேல்யூ 5 ப்ளஸ் டியோட வேல்யூ 6. ஓகே கமா, இனிமேல் ஏயோட வேல்யூ 5 ப்ளஸ் இந்த 2 அப்படியே எழுதிருங்க. இந்த மாதிரி 2d இந்த மாதிரி இருந்தாலே மல்டிபிள், சென்டரில் மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம், அதனால் ப்ராக்கெட் போட்டுருங்க. இல்லாட்டா மல்டிபிள் போட்டு கூட எழுதிக்கலாம். ஓகேங்களா? நான் இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் டியோட வேல்யூ 6. ஓகே கமா எக்ஸட்ரா. ஓகே 5 அப்படியே எழுதிக்கலாம். 5க்கு கூட 6 ஆட் பண்ணால் 11. ஓகே கமா, இனிமேல் 5 ப்ளஸ் 2 இன்டூ 6 ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும் இல்லையா? 2 6 என்னது 12. இனிமேல் இந்த 12க்கு கூட 5 ஆட் பண்ணால் 17. ஓகே கமா எக்ஸட்ரா. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். சரிங்களா? செகண்ட் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 7, டி இஸ் ஈக்குவல் டு -5. ஓகே சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே கிவன் போட்டுக்கிட்டு தந்திருக்க வேல்யூவை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஓகே, நார்மலாக ஏபி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d. நம்மள இங்கே ஒரு 3 வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும், அதுக்கப்புறம் எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? ஓகே, ஏயோட வேல்யூ என்னது 7 கமா திரும்ப ஏயோட வேல்யூ 7 ப்ளஸ் டியோட வேல்யூ -5. மைனஸ் இருக்கனால ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. -5 கமா ஏயோட வேல்யூ 7 ப்ளஸ் இந்த 2 அப்படியே எழுதிருங்க. ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த டியோட வேல்யூ எழுதணும். டியோட வேல்யூ -5 கமா எக்ஸட்ரா. ஓகே, ஸோ 7 அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு கமா 7. இனிமேல் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ ப்ளஸ் இங்கே ப்ளஸ் உள்ள மைனஸ், அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான். ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் இருந்ததுன்னா மைனஸ் போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து இந்த 5 அப்படியே எழுதிருங்க. கமா நெக்ஸ்ட் இந்த 7, இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே உள்ள மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இனிமேல் 2 5s are 10. சரிங்களா? கமா எக்ஸட்ரா. ஓகே, 7 அப்படியே எழுதிருங்க. கமா இனிமேல் 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2. ஓகேங்களா? இனிமேல் 7 ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒரு மைனஸ் சிம்பிள், அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். சேம் இங்கே அப்படி தான், ஒரு ப்ளஸ் சிம்பிள் ஒரு மைனஸ் சிம்பிள். 7லேருந்து 5 மைனஸ் பண்ணால் 2. பெரிய நம்பர் என்னது 7, அதோட சிம்பிள் ப்ளஸ், அதனால் +2. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான். 10லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 3. பெரிய நம்பர் என்னது 10, 10ஓட சிம்பிள் மைனஸ், அதனால் மைனஸ் கண்டிப்பாக போட்டுக்கணும். கமா எக்ஸட்ரா, அதை அப்படியே எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். தேர்ட் சப்டிவிஷன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4, டி இஸ் ஈக்குவல் டு 1/2. ஓகே சால்வ் பண்ணிடலாம். ஸோ எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு கிவன் போட்டுக்கிட்டு தந்திருக்க வேல்யூ அப்படியே எழுதிருங்க. ஸோ நார்மலாக ஏபி சீக்வன்ஸ் எப்படி இருக்கும்? ஏ கமா ஏ ப்ளஸ் டி கமா ஏ ப்ளஸ் 2d கமா எக்ஸட்ரா, இந்த மாதிரி எழுதிருங்க. ஸோ சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ என்னது 3/4 கமா திரும்ப ஏயோட வேல்யூ 3/4 ப்ளஸ் டியோட வேல்யூ என்னது 1/2 கமா ஏயோட வேல்யூ 3/4 ப்ளஸ் இனிமேல் இந்த 2 அப்படியே எழுதிருங்க. ப்ராக்கெட்டுக்குள்ள டியோட வேல்யூ என்னது 1/2. ஓகே, இனிமேல் கமா போட்டு எக்ஸட்ரா போட்டுருங்க. சரிங்களா? 3/4 அப்படியே எழுதிருங்க. கமா இன்னும் பாருங்கள், டினாமினேட்டர் ரெண்டுமே வேறு வேறையாக இருக்குது, அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். 3 2s are 6,
சென்டரில் ப்ளஸ் சிம்பிள், 4 1s are 4. ஓகே, ஹோல் டிவைடட் பை இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணலாம், 4 2s are 8, கமா நெக்ஸ்ட்டு இந்த 3 டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கலாம், இந்த ப்ளஸ் சிம்பிள். இனிமேல் இந்த 2வும் இந்த 2 கேன்சல் ஆயிரும். சரிங்களா, பேலன்ஸ் இங்கே 1 மட்டும் இருக்கும், கமா எக்ஸெட்ரா. ஓகே, 3 டிவைடட் பை 4 அப்படியே எழுதிக்கலாம், கமா 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10, 10 டிவைடட் பை 8, கமா இனிமேல் பாருங்கள் ப்ளஸ் இங்கே 1 டிவைடருக்கு கீழே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ டினாமினேட்டர் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அதனால் கிராஸ் மல்டிபிள் பண்ணிடலாம். 3 1s are 3 ப்ளஸ் 4 1s are 4 டிவைடட் பை இனிமேல் இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாம், 4 1s are 4, கமா எக்ஸெட்ரா. ஓகே, 3 டிவைடட் பை 4. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த வேல்யூவை கேன்சல் பண்ண முடியும், 2 டேபிள் கேன்சல் ஆகும். 5 2s are 10, 4 2s are 8. அப்போ 5 டிவைடட் பை 4, கமா 3ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 7 டிவைடட் பை 4. ஸோ இதை கேன்சல் பண்ண முடியாது, அதனால் அப்படியே எழுதிக்கலாம், கமா எக்ஸெட்ரா. ஓகே, அப்போ நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் என்னன்னா 3 டிவைடட் பை 4, கமா 5 டிவைடட் பை 4, கமா 7 டிவைடட் பை 4, கமா எக்ஸெட்ரா. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். தேர்ட் சம் சால்வ் பண்ணிடலாம். Find the first term and common difference of the arithmetic progressions. அதாவது நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஃபர்ஸ்ட் டேர்ம்னா ஏயோட வேல்யூவும் காமன் டிஃப்ரென்ஸ்னா டி. ஓகேங்களா, ஸோ இங்கே நம்ம ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்னா வேறு எதுவுமே இல்லை, ஏபி தான். ஓகேங்களா, ஓகே, ஹூஸ் nth டேர்ம்ஸ் ஆர் கிவன் பிலோ. நம்மளுக்கு இங்கே nth டேர்மோட வேல்யூவை கொடுத்துருக்காங்களாம். ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். tn is equal to -3 plus 2n. ஓகே, சொல்யூஷன். ஸோ நம்மளுக்கு இங்கே nth டேர்ம் கொடுத்துருக்காங்க, அதனால தான் tnன்னு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா நான் இங்கே n இருக்கக்கூடிய பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? என்னோட பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ t1 is equal to -3. நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் இந்த 2 அப்படியே எழுதிருங்க, n இருக்கக்கூடிய பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு -3 இந்த ப்ளஸ் இனிமேல் 2 1s are 2 தான். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 3லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 1, இங்கே பெரிய நம்பர் 3 அதோட சிம்பிள் மைனஸ். அப்போ t1 is equal to -1. t1 தான் என்னது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்போ ஏயோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி ஏயோட வேல்யூ என்னன்னா -1. ஓகே ஓகே, நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் காமன் டிஃப்ரென்ஸ் டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா t2ல இருந்து t1 மைனஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம t1ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இனிமேல் t2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ அதுக்கு என்னோட பிளேஸில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். சரிங்களா, அப்போ t2 is equal to -3 ப்ளஸ் 2 இன்டூ என்னோட பிளேஸில் நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, -3 ப்ளஸ் 2 2s are 4. ஓகே, ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணணும். 4லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 1. ஸோ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, அதனால் +1. அப்போ t2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போது காமன் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். d is equal to t2ஓட வேல்யூ என்னது 1. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் t1ஓட வேல்யூ -1. அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே -1 எழுதணும். சரிங்களா, ஓகே, அப்போ 1. இனிமேல் இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். +1 is equal to 1 + 1 2. அப்போ டியோட வேல்யூ 2. ஓகே, ஸோ அப்போ ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் tn is equal to 4 - 7n. நம்மளுக்கு இங்கே nth டேர்ம் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் என்னோட பிளேஸில் 1 சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு டேர்ம் தான் ஏ. ஓகேங்களா, அப்போ a is equal to என்னோட பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ t1 is equal to இனிமேல் இந்த 4 அப்படியே எழுதிருங்க, -7 அப்படியே எழுதிருங்க. என்னோட பிளேஸில் 1ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இந்த 4 அப்படியே எழுதிருங்க. 7 × 1 எனது 7 தான். 7 1s are 7. ஒரு மைனஸ் இருந்தாலே மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 7லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 3, இங்கே பெரிய நம்பர் 7 அதோட சிம்பிள் மைனஸ். அப்போ t1 அதாவது ஏயோட வேல்யூ என்னன்னா -3. வேணா இங்கே எழுதிக்கிறேன், a is equal to -3. ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் காமன் டிஃப்ரென்ஸ் டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ டி எப்படி கண்டுபிடிக்கலாம்? t2ல இருந்து t1 மைனஸ் பண்ணால் டியோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ t1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், ஆனால் t2ஓட வேல்யூ தெரியணும் இல்லையா? அப்போ t2 is equal to அதாவது என்னோட பிளேஸில் நம்ம இனிமேல் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா, அப்போ t எழுதிக்கிட்டேன், என்னோட பிளேஸில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணேன். அதுக்கப்புறம் 4 மைனஸ் இந்த 7 அப்படியே எழுதிக்கிட்டேன்.
இனிமேல் என்னோட பிளேஸில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே 4 மைனஸ் 7 2s are 14. ஓகே மைனஸ் பண்ணலாம். 14லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 10. பெரிய நம்பர் 14, அதோட சிம்பிள் மைனஸ், அப்போ -10. அப்போ T2ஓட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் காமன் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது இங்கே வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். அப்போ D is equal to T2ஓட வேல்யூ என்னது -10. நெக்ஸ்ட்டு சென்டரில் மைனஸ் சிம்பிள். அப்புறம் T1ஓட வேல்யூ என்னன்னா -3. T1 is equal to -3. அப்போ -3 அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கணும். சரிங்களா? அப்போ -10. இனிமேல் மைனஸ் இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் இருக்குது, அப்போ +3. ஓகே சேம் மைனஸ் சிம்பிள். அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 10லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 7. இங்கே பெரிய நம்பர் என்னது 10, அதோட சிம்பிள் மைனஸ். அப்போ டியோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். டியோட வேல்யூ என்னன்னா -7. அப்போ A is equal to -3, காமன் டிஃப்ரென்ஸ் D is equal to -7. ஓகேங்களா? இவ்வளோ அந்த சம். ஃபோர்த் சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த 19th டேர்ம் ஆஃப் an AP -11 -15 -19 எக்ஸெட்ரா. அதாவது நம்மளுக்கு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபி சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துக்கிட்டு 19th டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் தந்திருக்க ஏபி சீக்வன்ஸை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் டேர்ம் 1, அதாவது T1. நெக்ஸ்ட்டு செகண்ட் வேல்யூ டேர்ம் 2, ஓகேங்களா, அதாவது T2. நெக்ஸ்ட்டு தேர்ட் வேல்யூ தான் என்னது டேர்ம் 3, அதாவது டேர்ம் 3யோட வேல்யூ என்னன்னா -19. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருக்குது என்னன்னா டேர்ம் 19ஓட வேல்யூ என்ன, அதுதான் நம்மளுக்கு இங்கே கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Tn is equal to A plus n minus 1 into D. ஸோ இதில் நம்மளுக்கு என்னோட வேல்யூ தெரியும். ஸோ என்னோட வேல்யூ என்னது 19, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னோட வேல்யூ 90. ஓகே இனிமேல் நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியணும், டியோட வேல்யூ தெரியணும். ஸோ ஏயோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டேம் 1ஓட வேல்யூ தான் ஏயோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ டேம் 1ஓட வேல்யூ என்னது -11. அப்போ ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம், -11. ஓகே நெக்ஸ்ட்டு டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா T2ல இருந்து T1 நம்ம மைனஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் T2ஓட வேல்யூ என்னது -15, அதாவது செகண்ட் வேல்யூ. அப்போ -15. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள். அப்புறம் T1ஓட வேல்யூ -11. அப்போ -11. இங்கே ஆல்ரெடி வெளியே மைனஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த வேல்யூமே மைனஸ். அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நீங்கள் எழுதணும். ஓகே நெக்ஸ்ட்டு -15. இனிமேல் இந்த மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 2 மைனஸ் இருந்ததுன்னா ப்ளஸ்ஸை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 11 அப்படியே எழுதிருங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஒரு மைனஸ் சிம்பிள் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிளை போடணும். 15லேருந்து 11 மைனஸ் பண்ணால் 4. இங்கே பெரிய நம்பர் 15, இதோட சிம்பிள் மைனஸ், அப்போ -4. அப்போ ஃபைனலாக டியோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ டியோட வேல்யூ என்னது -4. ஓகே நம்மளுக்கு இப்போ எல்லா வேல்யூமே தெரியும். இனிமேல் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். அப்போ T is equal to என்னோட பிளேஸில் 19 is equal to ஏயோட வேல்யூ என்னது -11. நெக்ஸ்ட்டு ப்ளஸ், நெக்ஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு என்னோட பிளேஸில் 19 -1 அதையும் அப்படியே எழுதிருங்க. டியோட வேல்யூ -4. அப்போ மைனஸ் வேல்யூனால அதை ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிருங்க. ஓகே அப்போ -11 ப்ளஸ் 19லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 18 இன்ட்டு -4. ஓகே நெக்ஸ்ட்டு -11 ப்ளஸ் 18 இன்ட்டு -4. ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் தான், ஒரு ப்ளஸ்ஸோ ஒரு மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க. இனிமேல் 18ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். 18 4 8 4s are 32. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 3. இனிமேல் 4 1s are 4. 4க்கு கூட 3 ஆட் பண்ணால் 7. அப்போ 72. ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு வேல்யூமே என்னது மைனஸ். அப்போ மைனஸ் போட்டுக்கிட்டு ஆட் பண்ணிட்டாலே போதும். 72க்கு கூட 11 ஆட் பண்ணிடலாம். 2ஐயும் 1 ஆட் பண்ணால் 3, 7ஐயும் 1 ஆட் பண்ணால் 8. அப்போ -83. அப்போ 19th டேர்ம் T19. 19th டேர்மோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். என்னன்னா -83. ஓகேங்களா? அப்போ நம்மளோட ஆன்சர் T19 is equal to -83. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா? ஓகே இவ்வளோ தான் இந்த சம். 5th சம் சால்வ் பண்ணிடலாம். Which term of an AP 16 11 6 1 etc. is -54? அதாவது நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் ஏபி சீக்வன்ஸ் தந்திருக்காங்க. தந்துக்கிட்டு இதில் -54 எத்தனாவது டேர்ம் அதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு தந்திருக்க சீக்வன்ஸை கிவன் போட்டுக்கிட்டு அப்படியே எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 16 தான் டேர்ம் 1. அதே மாதிரி செகண்ட் இருக்கக்கூடிய இந்த 11 டேர்ம் 2. நெக்ஸ்ட்டு தேர்ட் இருக்கக்கூடிய 6 டேர்ம் 3. அதே மாதிரி ஃபோர்த்தில் இருக்கக்கூடிய 1 வந்து
டேர்ம் 4 இந்த மாதிரி -54 எத்தனாவது டேர்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது நம்ம இந்த கொஸ்டின்ல இந்த -54 வந்து என்னன்னா டிஎன்னோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க -54. ஸோ இதில் என்ன இருக்கு பார்த்தீங்களா, எண்ணு. இந்த எண்ணோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டேர்ம் சம் வந்தாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது nth டேர்ம் ஃபார்முலா தான் ஞாபகம் வரணும். ஓகேங்களா? அப்போ a + n - 1 × d இதுதான் அந்த ஃபார்முலா. ஓகே, ஸோ இப்போ என்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும் -54. வேணா ஒருக்க கூட எழுதிக்கலாம். tn = -54. நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ டேர்ம் 1ஓட வேல்யூ தான் ஏயோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ a = 16 எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டி. ஸோ டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேர்ம் 2ல இருந்து டேர்ம் 1 மைனஸ் பண்ணாலே போதும். T2ஓட வேல்யூ என்னன்னா 11. ஓகேங்களா? அப்போ எழுதிக்கலாம் 11 மைனஸ் T1ஓட வேல்யூ 16. ஓகேங்களா? அப்போ 16 எழுதிக்கலாம். இப்போ பாருங்க ஒரு மைனஸ், அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 16ல இருந்து 11 மைனஸ் பண்ணா 5, இங்க பெரிய நம்பர் 16, அதோட சிம்பிள் மைனஸ், அப்போ -5. ஓகே, அப்போ நம்ம ஃபைனலாக டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ எல்லா வேல்யூமே தெரியும், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாலே போதும். சரிங்களா? அப்போ என்னோட வேல்யூ ஃபர்ஸ்ட் tn அதோட வேல்யூ -54 = நெக்ஸ்ட் ஏ. அப்போ ஏயோட வேல்யூ 16 ப்ளஸ் இனிமேல் இந்த என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் என்ன அப்படியே வச்சுக்கலாம், n - 1 × டியோட வேல்யூ -5. வேணா இதை ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதியிருக்கணும். அப்போ -54 = 16 ப்ளஸ் எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். சரிங்களா? அப்போது என்னையும் -5ஐயும் ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்க, இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது, மைனஸ் தான். வேணா இதை இன்னொரு கூட ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கோங்க. மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதிக்கலாம். அப்போ 5 × n என்னது 5n. நெக்ஸ்ட்டு இனிமேல் -1ஐயும் -5ஐயும் மல்டிபிள் பண்ணலாம். மைனஸ் இன்ட்டு மைனஸ், 2 மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும். 1 5s are 5. ஓகே, திரும்பவும் இந்த ப்ராக்கெட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போ -54 = 16. இங்கே பாருங்க, வெளியே ப்ளஸ் சிம்பிள், உள்ள மைனஸ் சிம்பிள். அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் தான், -5n. நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ், அதுக்கப்புறம் இதுவும் ப்ளஸ். அப்போ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ப்ளஸ் தான், +5. ஓகே, நம்மளுக்கு இங்கே என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் இந்த டேர்மை மட்டும் இங்கே வச்சுக்கலாம், மற்றபடி எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி -54 இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் +16 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா -16. அப்புறம் +5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா -5 இங்கே எது மட்டும் இருக்கும், -5n மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இந்த மூணுக்குமே மைனஸ் சிம்பிள். அப்போ மைனஸ் சிம்பிளை போட்டுக்கிட்டு 3ஐயும் ஆட் பண்ணிட்டாலே போதும். அப்போ 54 16 5 ஆட் பண்ணிடலாமா? 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 10, 10 கூட 5 ஆட் பண்ணால் 15. அப்போ 5 பேலன்ஸ் 1 இங்கே எழுதிக்கலாம். 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 6, 6 கூட 1 ஆட் பண்ணால் 7, அப்போ 75. அப்போ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணும்போது -75 கிடச்சிருக்கு. அப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம், -5n. ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு என்னோட வேல்யூ தான் தேவை. அப்போ என்ன மட்டும் வச்சுக்கிட்டு இந்த -5ஐ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி இங்கே என்னது இருக்குது, -75 இருக்குது அந்த பக்கம். அப்போ இங்கே வந்து இந்த -5 மல்டிபிள் சிம்பிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா டிவைடட் பையாக மாறிடும். ஓகேங்களா? அப்போ இங்கே -5 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைடட் பை -5 இப்போ இங்கே எண்ணு மட்டும் அப்படியே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, கேன்சல் பண்ணிடலாம். இங்கேயே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 5 டேபிள் கட் ஆகும். 1 5s are 5, 1 5s are 5. 7ல் 5 போச்சுன்னா பேலன்ஸ் 2. இப்போ இது 25. இனிமேல் 5 5s are 25. அப்போ என்னோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், n = 50. நம்மளுக்கு இந்த கொஸ்டின்ல -54 எத்தனாவது டேர்ம்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம், T15 = -54. இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். இல்லைன்னா 15th term is -54 இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ இந்த சம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். 6th சம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைண்ட் த மிடில் டேர்ம்ஸ் ஆஃப் an AP 9 15 21 27 எக்ஸெட்ரா 183. நம்மளுக்கு இங்கே ஏபி சீக்வன்ஸ் தந்திருக்காங்க. தந்துக்கிட்டு மிடில் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணுமா. ஃபர்ஸ்ட் நமக்கு தந்திருக்க சீக்வன்ஸில் எத்தனை வேல்யூ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதாவது என்னோட வேல்யூ தான். ஓகேங்களா? ஸோ என்னோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சப்போஸ் என்னோட வேல்யூ ஈவன் நம்பராக இருந்து அப்படின்னா நம்ம 2 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட மிடில் டேர்ம் 2 டேர்ம் கண்டுபிடிக்கணும். ஆட் நம்பராக இருந்துன்னா ஒரு டேர்ம் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி என்னோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு தந்திருக்க சீக்வன்ஸை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன், கிவன் போட்டுக்கிட்டு அப்படியே எழுதிக்கிட்டேன்.
ஸோ இப்போ என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் வர வேண்டியது இந்த ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. ஓகேங்களா? ஸோ இதில் டி என்னோட வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன்ஸில் லாஸ்ட் வேல்யூ என்னது 183. இதுதான் டி என்னோட வேல்யூ. நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்னன்னா தந்திருக்க சீக்வன்ஸில் ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னது 9. அப்போ a is equal to 9. நெக்ஸ்ட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்புறம் டியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா டேர்ம் 2ல் இருந்து டேர்ம் 1 மைனஸ் பண்ணாலே போதும். அதாவது டேர்ம் 2னா செகண்ட் வேல்யூ. ஓகேங்களா? செகண்ட் வேல்யூ என்னது 15 மைனஸ் டேர்ம் 1னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 9. ஓகே, 15ல் இருந்து 9 மைனஸ் பண்ணால் 6. சரிங்களா? அப்போ டியோட வேல்யூ 6ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இனிமேல் ஃபார்முலையில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டி என்னோட வேல்யூ என்னது 183 இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 9. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்னோட வேல்யூ தெரியாது, அதனால் n மைனஸ் 1 அப்படியே எழுதிக்கலாம். டியோட வேல்யூ 6. ஓகேங்களா? 183 அப்படியே எழுதிக்கலாம், 9 அப்படியே எழுதிக்கலாம். இந்த ப்ளஸ்ஸு அப்புறம் இந்த 6-ஐ உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 6 இன்டூ n 6n. நெக்ஸ்ட்டு -1 இன்டூ 6. அதாவது ஃபஸ்ட்டு இது மைனஸ், உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ ப்ளஸ்ஸு. ஓகேங்களா? அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் தான். 6 1s are 6. ஓகே, இப்போ என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த n டேர்மை மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? மற்ற வேல்யூ எல்லாத்தையுமே ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஆல்ரெடி இங்கே 183 இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கே +9 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா -9. அதே மாதிரி -6 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா +6ஆக மாறிடும். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி இங்கே 6n, இது மட்டும் பேலன்ஸாக இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதுவும் ப்ளஸ் வேல்யூ, இதுவும் ப்ளஸ் வேல்யூ. ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 183ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணால் 189 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த -9 அப்படியே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த 6n அப்படியே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 189லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 180 இஸ் ஈக்குவல் டு 6n. நம்மளுக்கு இங்கே என்னோட வேல்யூ தான் தேவை, அதனால் என்ன மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 6ஐ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி இங்கே 180 இருக்குது, இங்கே வந்து இந்த 6 மல்டிபிள் சிம்பிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா டிவைடட் பையாக மாறிடும், டிவைடட் பை 6ஆக ஆகிரும். சரிங்களா? இனிமே பேலன்ஸ் இந்த எண்ணு மட்டும் அங்கே இருக்கும். ஓகே, நம்ம கட் பண்ணலாம். 1 6 are 6, 3 6 are 18. பேலன்ஸாக இருக்கக்கூடிய இந்த 0வை அப்படியே எழுதிருங்க. ஓகே, இப்போ என்னோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். என்னது 30. ஓகே, அப்போ என்னோட வேல்யூ 30. அப்போ நம்மளுக்கு தந்திருக்க சீக்வன்ஸில் மொத்தமாக 30 வேல்யூஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இதில் மிடில் டேர்ம் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு 30யோட மிடில் வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கண்டுபிடிச்சிடலாம். அப்போது n ஃபஸ்ட் எழுதிக்கலாம். n is equal to ஈவன் நம்பர் இல்லையா? ஸோ அப்போ 2 டேர்ம் கண்டுபிடிக்கணும். எதனால் இங்கே நம்ம 2 டேர்ம் கண்டுபிடிக்கிறோன்னா, ஸோ இப்போ பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ 1 2 3, இப்போ இங்கே 3 வேல்யூ இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 3 வந்து ஒரு ஆட் நம்பர். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் மிடில் வேல்யூனா சென்டர் வேல்யூ என்னது ஒரே ஒரு வேல்யூ தான். ஸோ இப்போ ஆட் நம்பராக இருந்ததுன்னா ஒரு டேர்ம் கண்டுபிடிச்சாலே போதும். இப்போது என்னோட வேல்யூ இப்போ 1 2 3 4. இப்போ பாருங்க, என்னோட வேல்யூ 4, அதாவது மொத்தமாக 4 வேல்யூ இருக்குது. ஸோ இதில் சென்டர் வேல்யூனா இந்த 2 வேல்யூமே வரும். சென்டர் பிளேஸில் இந்த 2 வேல்யூமே இருக்குது. அதனால தான் என்னோட வேல்யூ ஈவன் நம்பராக இருந்து அப்படின்னா நம்ம 2 டேர்ம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ 2 டேர்ம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 30யோட மிடில் வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன 2ஆல் டிவைட் பண்ணிட்டாலே போதும். என்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம்? 30 டிவைடட் பை 2. ஸோ இதோட வேல்யூ என்னன்னா 15. ஓகேங்களா? நீங்கள் வேணால் கட் பண்ணி பாருங்கள். 1 2s are 2, 1 2s are 2, இப்போ பேலன்ஸ் 1, இப்போ இது 10, 5 2s are 10. ஓகேங்களா? அப்போ 15. அப்போ 30யோட மிடில் வேல்யூ என்னன்னா 15. ஸோ 15க்கு அடுத்த வேல்யூ 16. ஓகேங்களா? அப்போ நம்ம 15 டேர்மும் 16 டேர்மும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இங்கே மிடில் டேர்ம்னு நினைக்கவே கூடாது. நீங்கள் டோட்டலாக இந்த சீக்வன்ஸில் 30 வேல்யூஸ் இருக்குது. ஸோ அதில் 15th பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் 16th பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதாவது T15 T16ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு சேம் அதே ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து T15ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், என்ன இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 15 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 15. நெக்ஸ்ட் இந்த சம்லேயே ஏயோட வேல்யூ நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருப்போம் ஆல்ரெடி. ஏயோட வேல்யூ 9. அதே மாதிரி டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சோம். என்னன்னா 6. சரிங்களா? இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். சப்ஸ்டியூட் பண்ணால் T15ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ 9. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் என்னோட வேல்யூ 15. நெக்ஸ்ட்டு -1, அப்புறம் டியோட வேல்யூ 6. ஓகே,
இனிமேல் 9 அப்படியே எழுதிக்கலாம் ப்ளஸ் 15லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 14. இனிமேல் இந்த 14ஐயும் இந்த 6ஐயும் மல்டிபிள் பண்ண போகிறோம். மல்டிபிள் பண்ணலாம் 14 6 6 4s are 24. அப்போ இங்கே 4 பேலன்ஸ் 2. ஓகே நெக்ஸ்ட்டு 6 1s are 6 6 கூட 2 ஆட் பண்ணால் 8. அப்போ 84. ஓகே இனிமேல் 84ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 93 கிடைக்கும். சரிங்களா? அப்போ T15ஓட வேல்யூ என்னன்னா 93. ஓகே இனிமேல் T16ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே இங்கே பாருங்க ஃபார்முலாவில் என்ன இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது 16 இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 16. மற்றபடி ஏயோட வேல்யூ சேம் தான், அதே 9. நெக்ஸ்ட் டியோட வேல்யூ 6 தான், சேம் அதே வேல்யூ. ஆனால் இங்கே 16 மட்டும் வேற. சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஏயோட வேல்யூ என்னது 9, நெக்ஸ்ட் ப்ளஸ் அப்புறம் என்னோட வேல்யூ 16 மைனஸ் 1 நெக்ஸ்ட் இன்டூ டியோட வேல்யூ 6. ஓகே 9 அப்படியே எழுதிடலாம் ப்ளஸ் 16லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 15. இப்போ இந்த 15ஐயும் 6ஐயும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 15 6 5 6 are 30. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 3 6 1s are 6 6 கூட 3 ஆட் பண்ணால் 9. அப்போ 90. ஓகே இனிமேல் 90ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 99. அப்போ T16ஓட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம் 99. அப்போ ஃபைனலாக த மிடில் எழுதிக்கலாம். த மிடில் டேர்ம்ஸ் ஆர் 93,99. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த செவன்த் சம் சால்வ் பண்ணிடலாம். இஃப் 9 டைம்ஸ் 9th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு த 15 டைம்ஸ் 15th டேர்ம். இதுதான் நம்மளுக்கு கிவன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு க்ளூ. ஓகே ஃபஸ்ட்டு கிவனை ரைட் பண்ணிக்கலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க 9 டைம்ஸ் 9 டைம்ஸ்னால் 9 எழுதிருங்க. ஓகேங்களா? 9th டேர்ம்னா என்னென்னா டேர்ம் ஆஃப் 9, அதாவது T9. சரிங்களா? ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்களும் ஈக்குவல்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த 15th டைம், அப்போ 15 எழுதிருங்க. ஸோ 15th டேர்ம்னா T15 தான். ஸோ இதை இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு கிவன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஷோ தட் 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் 0. அதாவது 6 டைம்னா 6 எழுதிக்கணும். 24th டேர்ம்னா T24. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை ப்ரூவ் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு தந்திருக்க கிவனை சால்வ் பண்ணாலே நம்ம இதை ப்ரூவ் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ஸோ நம்மளுக்கு தெரியும் இல்லையா, டி என்னோட ஃபார்முலா தெரியும், அதை எழுதிக்கலாம். A + n-1 இன்டூ டி. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு 9 அப்படி எழுதிடலாம். ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பாருங்கள் T9 இருக்குது, அதாவது n இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது 9 இருக்குது. ஸோ அப்போது இப்போ T9 இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். அதாவது இங்கே n இருக்கக்கூடிய பிளேஸில் 9 இருக்குது. அப்போது இந்த பிளேஸில் 9 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே அப்போ A அப்படி எழுதிக்கலாம் ப்ளஸ் இந்த பிளேஸில் 9 -1 இன்டூ டி. ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் தெரியாது, அதனால் அதை அப்படி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு இனிமேல் இந்த 15 அப்படி எழுதிருங்க. ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. இங்கே அதே மாதிரி தான், இங்கே n இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது 15 இருக்குது. அப்போது இங்கே n இருக்கக்கூடிய பிளேஸில் 15 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே A + 15 - 1 இன்டூ டி. சரிங்களா? ஓகே ஸோ இனிமேல் 9 அப்படி எழுதிருங்க இன்டூ A + 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8 நெக்ஸ்ட் இந்த டி அப்படி எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு 15 இன்டூ A + 15லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 14 டி. ஓகே இனிமேல் 9 வந்து இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 இன்டூ A 9A ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட்டு 9 8s are 72 இன்டூ டி. ஓகே இனிமேல் 15 இன்டூ A 15A நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இனிமேல் 15ஐயும் 14ஐயும் மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே மல்டிபிள் பண்ணிடலாமா? 5 4s are 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2 5 1s are 5 5க்கு கூட 2 ஆட் பண்ணால் 7. நெக்ஸ்ட்டு 1 4s are 4 1 1s are 1. ஓகே 0 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 11. அப்போ இங்கே 1 பேலன்ஸ் 1 1ஐயும் ஆட் பண்ணால் 2. அப்போ 2 1 0. நெக்ஸ்ட் இங்கே டி இருக்குது, அதை மறந்துடாதுங்க. சரிங்களா? ஓகே நெக்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாத்தையுமே இங்கே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஆல்ரெடி இங்கே என்னது இருக்குது 9A + 72 இன்டூ டி இருக்குது. இங்கே ப்ளஸ் 15A இங்கே வந்துன்னா -15A. அதே மாதிரி ப்ளஸ் 210 இங்கே வந்துன்னா -210 இன்டூ டியாக மாறிடும். இப்போ இங்கே எந்த வேல்யூமே இருக்காது, அதனால 0. ஏன்னா எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துட்டோம், அதனால் இங்கே 0 மட்டும்தான் இருக்கும். ஓகே இங்கே பாருங்கள் இங்கேயும் A இருக்குது இங்கேயும் A இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே ப்ளஸ் சிம்பிள் இது மைனஸ் சிம்பிள். அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 15லேருந்து 9 மைனஸ் பண்ணால் 6. இங்கே வந்து பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸ், அப்போ -6. இனிமேல் இங்கே ரெண்டுலேயுமே A இருக்குது, அதனால் ஏயை மறந்துடாதுங்க.
ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். ப்ளஸ் 72D, இங்கே மைனஸ் 210D. அப்போ இங்கே மைனஸ் பண்ணி பெரிய நம்மளோட சிம்பிள் போடணும். ஓகே, அப்போ 210 இருந்து 72 மைனஸ் பண்ணிடலாம். இது 10 மாறும். நெக்ஸ்ட்டு இது 0 ஆயிரும். 10லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 8, 20லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 13. ஓகே, அப்போ எழுதிடலாமா? பெரிய நம்பருக்கு மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் 138 இன்டூ டி, டியை மறந்துடாதுங்க சரிங்களா, இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மைனஸை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு மைனஸால் டிவைட் பண்ணிட்டாலே போதும் சரிங்களா. அப்போ டிவைட் பண்ணிடலாம். ஸோ இங்கே அப்போ டிவைடட் பை மைனஸ், அப்போ இந்த மைனஸை கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். அப்போ 6a. அதே மாதிரி இங்கே டிவைடட் பை மைனஸ்னால் மைனஸை கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆயிரும். அப்போ ப்ளஸ் 138 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு இந்த 0வை எழுதிருங்க சரிங்களா. ஓகே, இதுவும் 6 டேபிளுக்கு போகும், இதுவும் 6 டேபிளுக்கு போகும். அதனால் காமனாக நம்ம 6 வெளியே எடுத்துடலாம். ஓகே, 6 வெளியே எடுத்தால் இங்கே பேலன்ஸ் என்னது இருக்கும்? ஏ மட்டும் இருக்கும். ப்ளஸ், ஸோ இதில் 6 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்க 138 6ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 1 6 are 6, 2 6 are 12, பேலன்ஸ் 1, இனிமேல் 3 6 are 18, அப்போ 23. ஓகே, அப்போ இங்கே என்ன பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 23 இன்டூ டி. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நம்ம 6 அப்படி எழுதிடலாம். ஏ ப்ளஸ், இப்போ இந்த 23 நான் எப்படி எழுதலாம்? 24 மைனஸ் 1 இன்டூ டின்னு எழுதிக்கலாம். அதாவது 24லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 23. அதனால தான் நான் இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த ப்ராக்கெட்டை மறந்துடாதுங்க. ஓகே, இனிமேல் 6. இனிமேல் பாருங்கள், நம்மளுக்கு டிஎன் ஃபார்முலா தெரியும். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகே, இனிமேல் இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. ஸோ இங்கே என் இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 24 இருக்குது. மற்றபடியெல்லாம் சேமாக இருக்குது. ஆனால் என் இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே 24 இருக்குது. ஸோ அப்போ இங்கே டிஎன், ஸோ இங்கேயும் நம்ம என் இருக்கக்கூடிய பிளேஸில் 24னு சேஞ்ச் பண்ணலாம் இல்லையா. ஸோ அப்போ T24 இஸ் ஈக்குவல் டு 0. அதை அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டியதை பாருங்கள். 6 டைம்ஸ் 24th டேர்ம் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதை தான் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண கேட்டிருந்தாங்க. சேம் அதே மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் சரிங்களா. ஸோ இதுக்காக தான் நம்ம இங்கே இருந்து 6 வந்து காமனாக வெளியே எடுத்தோம். ஏன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதில் 6 இருக்குது. அதே மாதிரி இந்த 23 இதுக்காக தான் 24 மைனஸ் 1, ஏன்னா மைனஸ் பண்ணும்போது 23 கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ண. நம்ம 24 மைனஸ் 1ன்னு எழுதினாதான் எண்ணூறுடைய பிளேஸில் 24 இந்த மாதிரி நம்ம எழுத முடியும் சரிங்களா. ஓகே, நம்ம ஃபைனலாக ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதனால் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு எழுதிக்கணும் சரிங்களா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் எழுதிடணும். இவ்வளோ தான் இந்த சம். 8th சம் சால்வ் பண்ணிடலாம். If 3 plus k, 18 minus k, 5k plus 1 are in AP. அதாவது நம்மளுக்கு இங்கே AP சீக்வன்ஸ் தந்திருக்காங்க சரிங்களா. தென் ஃபைண்ட் k. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த கேயோட வேல்யூ என்னன்னு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் தந்திருக்க AP சீக்வன்ஸை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட்டு வேல்யூ தான் என்னென்னா டேர்ம் 1 ஓகேங்களா. செகண்டாக இருக்கக்கூடிய வேல்யூ டேர்ம் 2, அதே மாதிரி தேர்டாக இருக்கக்கூடிய வேல்யூ டேர்ம் 3. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம கேயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஸோ இது வந்து ஏபி சீக்வன்ஸாக இருந்து அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அதாவது D1ம் D2ஓட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ D1னா என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டு வேல்யூவை மைனஸ் பண்ணணும். அதாவது T2ல இருந்து T1 மைனஸ் பண்ணணும் ஓகேங்களா. T2 மைனஸ் T1, இதுதான் D1 ஓகேங்களா. நெக்ஸ்ட் D2னா என்னன்னா தேர்ட் இருக்கக்கூடிய வேல்யூவையும் செகண்டாக இருக்கக்கூடிய வேல்யூவையும் மைனஸ் பண்ணணும். அப்போ T3 மைனஸ் T2. ஓகே, இப்போ T2ஓட வேல்யூ என்னது 18 மைனஸ் கே. அப்போ எழுதிடலாம் 18 மைனஸ் கே. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சிம்பிள், இந்த மாதிரி மைனஸ் சிம்பிள் வந்தாலே நீங்கள் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிடுங்க. T1ஓட வேல்யூ என்னது 3 ப்ளஸ் கே. அப்போ 3 ப்ளஸ் கே. நெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு T3ஓட வேல்யூ என்னன்னா 5k ப்ளஸ் 1. அப்போ எழுதிடலாம் 5k ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் மைனஸ் வந்தாலே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. T2ஓட வேல்யூ என்னன்னா 18 மைனஸ் கே. அப்போ எழுதிடலாம் 18 மைனஸ் கே. ஓகே, 18 மைனஸ் கே. இனிமேல் இந்த மைனஸை இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, உள்ளே இருக்கோட வேல்யூ ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் தான் -3. ஓகே, நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ ப்ளஸ் மைனஸ் இந்த கே. ஓகே, நெக்ஸ்ட்டு 5k ப்ளஸ் 1. ஓகே, இதே மாதிரி இங்கேயும் அப்படி தான் மைனஸை உள்ளே கொண்டு மல்டிபிள் பண்ணுங்கள். இங்கே மைனஸ் உள்ளே இருக்கோட வேல்யூ ப்ளஸ். அப்போ மைனஸ் இன்டூ ப்ளஸ் -18. நெக்ஸ்ட்டு மைனஸ் இன்டூ மைனஸ் ரெண்டுமே மைனஸ், அப்போ ப்ளஸ் ஆயிரும் சரிங்களா. ப்ளஸ் கே. ஓகே, இனிமே இந்த 18 இங்கே -3 இதுதான் வேல்யூஸ். அப்போ இதை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது ப்ளஸ் வேல்யூ, இது மைனஸ் வேல்யூ. அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 18லேருந்து 3 மைனஸ் பண்ணால் 15. இங்கே பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மைனஸ் கே. அப்போ ரெண்டுமே மைனஸ் சிம்பிள். அப்போ மைனஸை போட்டுருங்க. இனிமேல் இதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒன்றே ஆட் பண்ணால் 2, அந்த கேயை அப்படியே எழுதிருங்க.
ஓகே சேம் அதே மாதிரி இங்கே 5k இங்கே k ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ஆட் பண்ணிட்டாலே போதும். இங்கே 5 இங்கே எதுவுமே இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 5ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணால் 6, அந்த கேயை அப்படி எழுதிருங்க. ஓகே இனிமேல் இங்கே பாருங்கள், இங்கே +1 இங்கே -18, அப்போ மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். 18லேருந்து 1 மைனஸ் பண்ண 17, பெரிய நம்பருக்கு மைனஸ் சிம்பிள், அப்போ -17. வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஒரு சைடும், இந்த கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு சைடாக வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே வந்து 15 எங்கே இருக்கட்டு. நெக்ஸ்ட் இந்த -17 ஈக்குவலுக்கு எந்த பக்கம் வந்துன்னா +17. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் ஆல்ரெடி இங்கே 6k இருக்குது, இங்கே -2k ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +2k. ஓ ரெண்டுமே ப்ளஸ், அப்போ ஆட் பண்ணிடலாம். 5ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணால் 12, அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1, 1ஐயும் ஆட் பண்ணால் 2, 2க்கு கூட 1 ஆட் பண்ணால் 3, அப்போ 32. நெக்ஸ்ட் 6ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணால் 8, இந்த கேயை அப்படி எழுதிருங்க, ஏன்னா ரெண்டுக்குமே கே இருக்குது. ஓகே ஸோ இப்போ இந்த 32 இங்கே இருக்கக்கூடிய 32 அப்படி எழுதிருங்க. இங்கே நம்மளுக்கு கேயோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த 8 வந்து இங்கே மல்டிபிள் சிம்பிளே இருக்குது, அப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா டிவைடட் பையாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 8 இஸ் ஈக்குவல் டு கே. இப்போ இது 8 டேபிளுக்கு கட் ஆகும். 1 8s are 8, 4 8s are 32. அப்போ ஃபைனலாக கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி கேயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். கேயோட வேல்யூ என்னன்னா 4. ஸோ நீங்கள் இங்கே மறக்காமல் ஞாபகம் வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, ஸோ நம்ம இங்கே கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா காமன் டிஃபரன்ஸ், அதாவது d1 இஸ் ஈக்குவல் டு d2. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே கேயோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை மறந்துடாதுங்க. ஓகே இவ்வளோ தான் இந்த சம். 9th சம் சால்வ் பண்ணிடலாம். Find x, y and z given that the numbers x, 10, y, 24, z are in AP. நம்ம இந்த கொஸ்டினில் ஒரு AP சீக்வன்ஸ் தந்திருக்காங்க கொடுத்துக்கிட்டு, இதில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸோட வேல்யூ, ஒய்யோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு கிவனில் தந்திருக்க ஏபி சீக்வன்ஸை நான் அப்படியே எழுதிக்கிட்டேன். சரிங்களா? ஓகே ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய வேல்யூ என்னென்னா T1, செகண்டாக இருக்கக்கூடிய வேல்யூ T2, தேர்டாக இருக்கக்கூடிய வேல்யூ T3, ஃபோர்த்தாக இருக்கக்கூடிய வேல்யூ T4, அதுக்கப்புறம் ஃபிஃப்த் வேல்யூ T5. இங்கே 5 வேல்யூஸ் இருக்குது. அப்போது காமன் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு 4 வரும். அதாவது D1, D2, D3, D4 எப்போவுமே காமன் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து D1ஐயும் D2ஐயும் கண்டுபிடிக்கலாம். ஓகே D1 இஸ் ஈக்குவல் டு D2. ஸோ D1னா என்னன்னா T2ல இருந்து T1 மைனஸ் பண்ணணும். ஓகே அப்போ T2 மைனஸ் T1. நெக்ஸ்ட் இந்த ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் D2னா என்னன்னா T3ல இருந்து T2 மைனஸ் பண்ணணும். T3 மைனஸ் T2. ஓகே ஸோ இனி வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? T2ஓட வேல்யூ 10, அப்போ 10. நெக்ஸ்ட் மைனஸ் சிம்பிள். T1ஓட வேல்யூ x. ஓகே அப்போ x இஸ் ஈக்குவல் டு T3ஓட வேல்யூ y, அப்போ y மைனஸ் T2ஓட வேல்யூ 10. ஓகே 10. வேல்யூஸ் எல்லாத்தையும் ஒரு சைட் கொண்டு போகலாம். ஸோ அதனால் மைனஸ் எக்ஸ் மட்டும் இங்கே இருக்கட்டு. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி -10 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய +10 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா -10. ஓகே இனிமேல் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு, இங்கே ரெண்டுமே என்னது மைனஸ் சிம்பிள், அப்போ மைனஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிட்டாலே போதும். 10 ஆட் பண்ணால் 20. ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வேல்யூ மைனஸில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போவுமே மைனஸில் இருக்கக்கூடாது, ப்ளஸில் இருக்கணும். ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? டிவைடட் பை மைனஸால் டிவைட் பண்ணிட்டாலே போதும். மைனஸால் டிவைட் பண்ணால் ப்ளஸ் வேல்யூ மைனஸ் ஆகும், மைனஸ் வேல்யூ ப்ளஸ் ஆயிரும். அப்போ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும், மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யாக மாறிடும், -20 + 20 மாறிடும். சரிங்களா? ஓகே இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே ஸோ இனிமே D2 ஈக்குவல் டு D3 கண்டுபிடிச்சிடலாம். D2 ஈக்குவல் டு D3. ஆல்ரெடி D2க்கு எழுதியிருக்கோம் T3 மைனஸ் T2. அப்போ எழுதிடலாம் T3 மைனஸ் T2 ஈக்குவல் டு, இனிமேல் D3னா T4லேருந்து T3 மைனஸ் பண்ணிடணும். அப்போ T4 மைனஸ் T3. ஓகே T3ஓட வேல்யூ y, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் T2ஓட வேல்யூ 10 இஸ் ஈக்குவல் டு T4ஓட வேல்யூ 24 மைனஸ் T3ஓட வேல்யூ y. ஓகே ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுலேயுமே ஒய் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஒய்யை எல்லாமே ஒரு சைடு வச்சுக்கலாம். இந்த ஒய் எங்கே இருக்கட்டு, இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஒய் ஈக்குவலுக்கு எந்த பக்கம் வந்துன்னா ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஆல்ரெடி 24 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய -10 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா +10. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் ஒய்க்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 ஆட் பண்ணால் 2, ரெண்டுலேயுமே ஒய் இருக்குது, அதனால் ஒய்யை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 24ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணால் 34. சரிங்களா? ஸ்டெப்போ இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தேவை, அப்போ ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே 34 இருக்குது, இங்கே இருக்கக்கூடிய 2 வந்து மல்டிபிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவைடட் பையாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 2. இனி 2 டேபிள் கேன்சல் ஆகும். 1 2s are 2, 1 2s are 2, பேலன்ஸ் 1, 7 2s are 14.
அப்போ ஒய்யோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் என்னன்னா 17. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒய்யோட வேல்யூவை நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிரும் இல்லையா? ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் y is equal to 17 in equation 1. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 எழுதிக்கலாம் அப்படியே. x plus y is equal to 20. x அப்படியே எழுதிக்கலாம். ஒய்யோட வேல்யூ 17 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் is equal to 20. நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தேவை. அப்போ எக்ஸை மட்டும் இங்கே இருக்கட்டு. இனிமேல் இந்த 17 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போயிடும். ஓகேங்களா? ஆல்ரெடி இங்கே 20 இருக்குது. இங்கே ப்ளஸ் 17 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா -17. ஓகே, ஸோ அப்போ 20லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 3. அப்போ ஃபைனலாக எக்ஸோட வேல்யூவையுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நீ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு D3ஐயும் D4ஐயும் சால்வ் பண்ணிடலாம். ஓகே, எழுதிக்கிறேன். D3 is equal to D4. D3னா T4 minus T3 is equal to D4னா T5 minus T4. வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். T4ஓட வேல்யூ 24 மைனஸ் T3ஓட வேல்யூ என்னன்னா y is equal to T5ஓட வேல்யூ என்னன்னா z மைனஸ் T4ஓட வேல்யூ என்னன்னா 24. ஓகே, இங்கே பாருங்க y இருக்குது. நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ தெரியும். ஒய்யோட வேல்யூ 17. அப்போ டேரெக்டாக இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 24 மைனஸ் ஒய்யோட வேல்யூ 17 is equal to z மைனஸ் 24. நம்மளுக்கு இங்கே இசட்டோட வேல்யூ தான் தேவை. அந்த இசட் மட்டும் இங்கே இருக்கட்டு. இந்த -24 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே நம்ம இதை சால்வ் பண்ணலாம். 24லேருந்து 17 மைனஸ் பண்ணால் 7. ஓகே, இங்கே -24 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா +24 is equal to இப்போ பேலன்ஸ் இங்கே இசட் மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, 7ஐயும் 24ஐயும் ஆட் பண்ணால் 31. அப்போ இசட்டோட வேல்யூவை நம்ம ஃபைனலாக ஃபைண்ட் பண்ணிட்டோம். என்னது 31. அப்போ எழுதிக்கலாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 3, நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ 17, ஃபைனலாக இசட்டோட வேல்யூ 31. சரிங்களா? ஓகே, இதை தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ கொஸ்டினில் கேட்டிருக்கிறது மாதிரி நம்ம 3 வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ அந்த சம் 10th சம் சால்வ் பண்ணிடலாம். இன் எ தேட்டர் தேர் ஆர் 20 சீட்ஸ் இன் த ஃப்ரண்ட் ரோ. அதாவது ஒரு தேட்டரில் ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குதான். சரிங்களா? அண்டு 30 ரோஸ் வேர் அலாட்டட். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ரோ, அந்த தேட்டரில் ஃபஸ்ட்டு ரோ, இதில் வந்து 20 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி டோட்டலாக எத்தனை ரோ இருக்குன்னா 30 ரோ இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு ரோ, இது வந்து செகண்ட் ரோ, நெக்ஸ்ட்டு இது வந்து தேர்ட் ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈச் சக்சஸிவ் ரோ கண்டெய்ன்ஸ் 2 additional seats then its front row. அதாவது இப்போ பாருங்க, ஃப்ரண்ட் ரோவில் 20 சீட்ஸ் இருக்குது. இனிமேல் அடுத்த ரோக்கு இன்னும் 2 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ பாருங்க, 20 + 2 22. இந்த மாதிரி 2 இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்த தேர்ட் ரோவில் இன்னும் 2 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 22 + 2 24. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் இன்னும் 2 சீட்ஸ். அப்போ 24 + 2 26. இந்த மாதிரி 2 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஹவு மெனி சீட்ஸ் ஆர் தேர் இன் த லாஸ்ட் ரோ. இந்த மாதிரி 2 சீட்ஸாக இன்க்ரீஸ் ஆகும்போது 30 ரோவில் எத்தனை சீட்ஸ் இருக்கும்? இதுதான் நம்ம இங்கே கொஸ்டின். சரிங்களா? அதாவது T30ஓட வேல்யூவை தான் நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் இது ஏபி சீக்வன்ஸான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி சீக்வன்ஸாக இருந்தால் மட்டும்தான் TN ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், 22லேருந்து 20 மைனஸ் பண்ணால் 2. அதே மாதிரி 24லேருந்து 22 மைனஸ் பண்ணால் 2. அதுக்கப்புறம் 26லேருந்து 24 மைனஸ் பண்ணால் 2. இந்த மாதிரி காமன் டிஃபரன்ஸ் எல்லாத்துக்குமே என்னது 2 தான். ஸோ இல்லையா? ஸோ அப்போ வந்து இது என்னது ஏபி சீக்வன்ஸ் தான். அப்போ எழுதிடலாம் சொல்யூஷன். ஏபி சீக்வன்ஸ் இஸ் அப்படி எழுதிக்கலாம். ஏபி சீக்வன்ஸ் இஸ் பரிசு அப்படி எழுதிட்டாலே போதும். 20, 22, 24, 26, எக்ஸெட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ இது வந்து ஏபி சீக்வன்ஸ். அப்போ நம்ம TN ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். TN = A + n - 1 × D. ஸோ நம்ம இங்கே வந்து T30ஓட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ என்னோட வேல்யூ 30. அதாவது மொத்தமாக இங்கே 30 ரோ இருக்குது. அப்போ என்னோட வேல்யூ 30. ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்? சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு வேல்யூ தான் ஏயோட வேல்யூ. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ என்னது 20, இனிமேல் டியோட வேல்யூனா காமன் டிஃபரன்ஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். காமன் டிஃபரன்ஸ் என்னது 2. வேணா நம்ம செய்துக்கலாம் இன்னொரு கூட. T2 - T1. அதாவது T2னா என்னது செகண்ட் வேல்யூ 22 மைனஸ் T1னா ஃபர்ஸ்ட் வேல்யூ 20. அப்போ மைனஸ் பண்ணால் 2. சரிங்களா? அப்போ காமன் டிஃபரன்ஸ் 2. ஓகே, ஸோ இப்போ எல்லா வேல்யூமே தெரியும். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். அப்போ T30 is equal to ஏயோட வேல்யூ 20 ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னது
30 தான். அப்போ 30 minus 1 into டியோட வேல்யூ 2. ஓகே, ஸோ இனிமே 20 ப்ளஸ் 30லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 29 into டி. ஓகே, அப்போ 20 ப்ளஸ் 22ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்ணலாம் சரிங்களா. 9 2s are 18, அப்போ 8 பேலன்ஸ் 1, 2 2s are 4, 4க்கு கூட 1 ஆட் பண்ணால் 5. அப்போ 20ஐயும் 58ஐயும் ஆட் பண்ணால் 78. அப்போ T30யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ரோ அதாவது 30 ரோவில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எவ்வளவு 78. ஓகேங்களா. ஓகே, அப்போ ஃபைனலாக நீங்கள் எப்படி எழுதிக்கணும்னா there will be 78 seeds in the last row அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும் சரிங்களா. லாஸ்ட் ரோ. ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். 11th sum சால்வ் பண்ணிடலாம். The sum of 3 consecutive terms that are in AP is 27 and their product is 288. Find the 3 terms. அதாவது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா என்னன்னா அடுத்தடுத்த நம்பர். இப்போ ஃபர்ஸ்ட் 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2, 2க்கு அடுத்த நம்பர் 3. ஸோ இதுதான் என்னன்னா கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் சரிங்களா. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். ஓகேங்களா. இந்த கொஸ்டின்ல அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை தான் ஃபைண்ட் பண்ண கேட்குறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கான கண்டிஷன் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த 3 வேல்யூஸையும் நான் ஆட் பண்ணேன்னா, அதாவது சம்னா ஆட் பண்றது, ஆட் பண்ணும்போது எனக்கு 27 கிடைக்குமா சரிங்களா. அதுக்கப்புறம் ப்ராடக்ட்னா மல்டிபிள் பண்றது, அந்த 3 வேல்யூவையுமே நான் மல்டிபிள் பண்ணேன் அப்படின்னா 288 கிடைக்குமா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கண்டிஷன். ஓகே, அந்த 3 டேர்ம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை நான் எப்படி எடுத்துக்க போறேன்னா, let the 3 consecutive terms be first a minus d, a, next a plus d இந்த மாதிரி எடுத்துக்க போறேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏயோட வேல்யூவும் டியோட வேல்யூ தெரிஞ்சு அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் சம் அப்போ ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 27 கிடைக்குமா. ஓகேங்களா. ஓகே, அப்போ their sum. ஓகே, ஆட் பண்ணலாம். a minus d plus a பிளஸ் ஏ பிளஸ் டி. அதாவது நம்ம ஆட் பண்ணுறோம், சம்முனா ஆட் பண்ணுறது, அதனால தான் நம்ம இங்கே ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு இப்போ ஆட் பண்ணும்போது 27 கிடைக்கும். ஓகே, இப்போ பாருங்கள் 2 வேல்யூவும் சேமாக இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் சைன். இது மைனஸ், இது ப்ளஸ். அப்போ கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இனிமேல் கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 3a இருக்குது. ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு இந்த 27. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஏயோட வேல்யூ தான் தேவை, அதனால் ஏ மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே 27 இருக்குது. இங்கே இந்த 3 வந்து மல்டிபிளில் இருக்குது. ஓகேங்களா. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். டிவைடட் பை 3. ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். 3 டேபிளுக்கு போகும். 1 3s are 3, 9 3s are 27. அப்போ ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமே தேர் ப்ராடக்ட், அதாவது அந்த 3ஐயும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 288 கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ தேர் ப்ராடக்ட். ஓகே, a மைனஸ் டி மல்டிபிள், அதனால நம்ம ப்ராக்கெட் போட்டுருக்கலாம். a இனிமேல் a ப்ளஸ் டி. ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 288 கிடைக்கும்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இங்கே பாருங்க a மைனஸ் டி, இது வந்து a ப்ளஸ் டி. ஸோ இது வந்து எந்த ஃபார்முலாவோட ஃபார்மெட்டில் இருக்குன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ப்ளஸ் b இன்டூ ஏ மைனஸ் பி. சேம் அதே ஃபார்மெட்டில் தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏ இருக்கக்கூடிய பிளேஸில் ஏ தான் இருக்குது, ஆனால் பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே டி இருக்குது. ஸோ அவ்வளோதான் இங்கே டிஃப்ரென்ஸ். அப்போது ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேர்மை நம்ம இப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆனால் பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே நம்மளுக்கு டி இருக்குது. ஓகேங்களா. அப்போ பி இருக்கக்கூடிய பிளேஸில் இங்கே டின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, ப்ராக்கெட்டை போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 288. ஓகே, நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும், அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஏ ஸ்கொயர்னா ஏயோட பிளேஸில் 9, அடுத்த அந்த ஸ்கொயர், நெக்ஸ்ட் மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, திரும்பவும் ஏயோட பிளேஸில் 9 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 288. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 9 ஸ்கொயரோட வேல்யூ என்னது 81 மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்கள் இந்த 9 வந்து இங்கே மல்டிபிளில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். ஆல்ரெடி இங்கே 288 இருக்குது. இந்த 9 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா டிவைடட் பை 9ஆக மாறிடும் சரிங்களா. இப்போ கேன்சல் பண்ணிடலாம். 9 டேபிள் கட் ஆகும். 1 9s are 9, 3 9s are 27. அப்போ பேலன்ஸ் 1. இனிமேல் 2 9s are 18. ஓகேங்களா. ஸோ அப்போ எழுதிக்கலாம் 81 மைனஸ் டி ஸ்கொயர். இங்கே இனிமேல் என்னது இருக்கும் 32 மட்டும் இருக்கும். 32. ஓகே, நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் தேவை இல்லையா. அப்போ மைனஸ் டி ஸ்கொயரை மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இந்த 81 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம் சரிங்களா. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 32 இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் 81 ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 81. ஓகே, அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன்.
இனிமேல் மைனஸ் டி ஸ்கொயர். ஸோ இப்போ பாருங்க, இது ப்ளஸ் சிம்பிள், இது மைனஸ் சிம்பிள், டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. அப்போ மைனஸ் பண்ணி பெரிய நம்பரோட சிம்பிள் போடணும். அப்போ 81 32 மைனஸ் பண்ணலாம். இது 11 ஆகும், இது 7 ஆயிரும். சரிங்களா? 11 2 மைனஸ் பண்ணால் 9, 7 3 மைனஸ் பண்ணால் 4. அப்போ 49. பெரிய நம்பர் என்னது? 81. அதோட சைன் மைனஸ், அப்போ மைனஸ் 49. ஸோ இப்போ பாருங்க, ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கு, அப்போ கேன்சல் பண்ணிடலாம். அப்போ டி ஸ்கொயரோட வேல்யூ 49. நம்மளுக்கு டியோட வேல்யூ தான் தேவை. அப்போ டியை மட்டும் வச்சுக்கலாம். இந்த ஸ்கொயர் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டா மாறிடும். அப்போ ரூட் ஆஃப் 49. ஓகே, ரூட்டுக்குள்ள இந்த 49 எப்படி எழுதலாம்? 7 × 7, ஏன்னா 7 7 சார் 49. அப்போ ரூட்டுக்குள்ள 2 7 இருந்துன்னா ஒரு 7 வெளியே எடுக்கலாம். ஓகேங்களா? அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகே, அப்போ ஃபைனலாக டியோட வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இனிமேல் அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை எழுதிடலாம். 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஆர், ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதியிருந்தோம்? a மைனஸ் டி கமா a கமா a ப்ளஸ் டி, இந்த மாதிரி தான் நம்ம எழுதியிருந்தோம். சரிங்களா? நம்மளுக்கு இப்போ ஏயோட வேல்யூவும் தெரியும். ஏயோட வேல்யூ என்னது? 9. அதுக்கப்புறம் டியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஓகேங்களா? இதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணாலே போதும், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஏயோட பிளேஸில் 9 மைனஸ் டியோட பிளேஸில் 7 கமா ஏயோட பிளேஸில் 9 கமா ஏயோட பிளேஸில் 9 ப்ளஸ் டியோட பிளேஸில் 7. சரிங்களா? ஓகே, 9லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 2 கமா இந்த 9 அப்படியே எழுதிருங்க. 9 7 ஆட் பண்ணால் 16. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக அந்த 3 கன்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இவ்வளோ இந்த சம் 12th சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த சம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின். சரிங்களா? The ratio of 6th and 8th term of an AP is 7:9. அதாவது 6th term எப்படி எழுதலாம்னா T6 ஈஸ்ட்டு, நெக்ஸ்ட் 8th term எப்படி எழுதலாம்னா T8, இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ தான் தந்திருக்காங்க, 7:9. ஓகே, இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்து அப்படின்னா அதை டிவிஷனாகவும் நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ T6 டிவைடட் பை T8 இஸ் ஈக்குவல் டு இனிமேல் 7 டிவைடட் பை 9, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் 9th term டு 13th term. அதாவது நம்மள்ட்ட என்ன கண்டுபிடிக்க கேட்குறாங்கன்னா 9th termோட வேல்யூவையும் 13th termோட வேல்யூவையும் ரேஷியோவில் கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? அப்போ T9 டிவைடட் பை T13, இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதோட வேல்யூவை தான் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, சால்வ் பண்ணிடலாம். சொல்யூஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தந்திருக்க இந்த கிவன் இதை வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து ஏபி, அதனால டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஓகே, ஸோ இங்கே T6 வந்து இந்த ஃபார்மெட்டில் இருக்குது, இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இங்கே எண்ணூருடைய பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 6 இருக்குது. அப்போ எண்ணூருடைய பிளேஸில் 6ஆக சேஞ்ச் பண்ணி எழுதணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஏ ப்ளஸ் என்னோட பிளேஸில் 6 மைனஸ் 1 இன்டூ டி டிவைடட் பை, அதே மாதிரி இங்கே எண்ணூருக்கோட பிளேஸில் 8 இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் என்னோட பிளேஸில் 8 மைனஸ் 1 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு இந்த 7 டிவைடட் பை 9 அப்படியே எழுதிடலாம். 7 டிவைடட் பை 9. ஓகேங்களா? இனிமேல் கிராஸ் மல்டிபிள் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 9 நியூமரேட்டரில் கொண்டு மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, அப்போ 9, ஸோ மல்டிபிள் பண்ணுறதுனால ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடுங்க. இனிமேல் அடுத்து இந்த ஏ ப்ளஸ் 6லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 5 இன்டூ டி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கீழே இருக்க இந்த டேர்மை நியூமரேட்டரில் கொண்டு போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு 7 எழுதிருங்க, ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஏ ப்ளஸ் 8லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 7 இன்டூ டி. ஓகே, இனிமேல் 9 இன்சைட் மல்டிபிள் பண்ணுங்க. 9 இன்டூ ஏ 9a, நெக்ஸ்ட் ப்ளஸ் 9 5 சார் என்னது 45, அந்த டியையும் அப்படி எழுதிருங்க. இனிமேல் 7 இன்சைட் மல்டிபிள் பண்ணலாம். 7 இன்டூ ஏ 7a ப்ளஸ் 7 7 சார் 49 இன்டூ இந்த டி. ஓகே, இனிமேல் ஏ எல்லாம் ஒரு சைடும் டி எல்லாம் ஒரு சைடும் எழுதிடலாம். சரிங்களா? அப்போ இங்கே 9a, நெக்ஸ்ட் இங்கே இருடைய ப்ளஸ் 7a ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா மைனஸ் 7a இஸ் ஈக்குவல் டு இங்கே ஆல்ரெடி 49d இருக்குது. இங்கே இருடைய ப்ளஸ் 45d ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 45d. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டுலேயும் ஏ இருக்குது. அப்போ இதை மைனஸ் பண்ணலாம். 9லேருந்து 7 மைனஸ் பண்ணால் 2. நெக்ஸ்ட் அந்த ஏ அப்படி எழுதிருங்க. அதே மாதிரி 49 45 மைனஸ் பண்ணால் 4. ரெண்டுலேயும் டி இருக்குது, அதனால் டியை எழுதிருங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ ஏயோட வேல்யூ தேவை, அதனால் ஏ மட்டும் இங்கே வச்சுக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய 4டியை அப்படி எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே வந்து இந்த 2 மல்டிபிள் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 2. ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். 1 2 சார் 2, 2 2 சார் 4. அப்போ ஃபைனலாக ஏயோட வேல்யூ என்னது? 2d. ஏயோட வேல்யூவை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ இது அப்படி இருக்கட்டு. ஸோ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும்?
டேர்ம் 9ஓட வேல்யூவையும் டேர்ம் 13ஓட வேல்யூவும் ரேஷியோவில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம இந்த ஃபார்முலாவில் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணமோ அதே மாதிரி தான் இங்கே சால்வ் பண்ண போகிறோம். சரிங்களா? கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்க? T9ஓட வேல்யூவையும் T13ஓட வேல்யூவையும் நம்மள்ட்ட ரேஷியோவில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எந்த மாதிரி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ண போகிறோம். சேம் அதே Tn ஃபார்முலா Tn is equal to a plus n minus 1 into d. ஸோ இங்கே என்னோட பிளேஸில் இங்கே என்னது இருக்குது? 9 இருக்குது. அப்போ என்னோட பிளேஸில் 9 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். a plus என்னோட பிளேஸில் 9 minus 1 into d is equal to இனிமேல் திரும்ப என்னோட பிளேஸில் 13 இருக்குது. அப்போ a plus என்னோட பிளேஸில் 13 minus 1 into d. ஓகே, ஸோ இனிமேல் நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ சப்ஸ்டியூட் a is equal to 2d. நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும், கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா? அதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ ஏயோட பிளேஸில் 2d ப்ளஸ் 9லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 8 into d டிவைடட் பை ஏயோட பிளேஸில் திரும்பவும் 2dன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 13லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 12, அதுக்கப்புறம் அந்த d. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் ரெண்டுலேயும் d இருக்குது. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். அப்போ 2ஐயும் 8ஐயும் ஆட் பண்ணால் 10 into d டிவைடட் பை, ஸோ இங்கே அதே மாதிரி தான் 2ஐயும் 12ஐயும் ஆட் பண்ணால் 14, அதுக்கப்புறம் d. ஓகே, இப்போ இந்த dயும் கேன்சல் ஆயிரும். இதுவுமே 2 டேபிளுக்கு கட் ஆகும். 5 2s are 10, 7 2s are 14. ஓகே, அப்போ ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டோம். T9 டிவைடட் பை T13ஓட வேல்யூ என்னது? 5 டிவைடட் பை 7. ஓகே, ஸோ இது வந்து டிவிஷனில் இருக்குது. நம்ம வந்து இப்போ இதை வந்து ரேஷியோவில் எழுதிடலாம். T9 இஸ்டு T13 இஸ் ஈக்குவல் டு 5:7. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. ஃபைனலாக அதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ அந்த சம் 13th கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். In a winter season, let us take the temperature of Ooty from Monday to Friday to be in AP. அதாவது என்னன்னா, ஊட்டியில் விண்டர் சீசன் டைமில் டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சர் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இங்கே ஏபியில் தான் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு த சம் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 degree Celsius. அதாவது சம்முனா என்னென்னா ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரை ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 degree Celsius கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு அண்ட் த சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 degree Celsius. அதே மாதிரி வெனஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 18 degree Celsius கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டெம்பரேச்சர் ஆன் ஈச் ஆஃப் த 5 days. அந்த 5 daysக்குள்ள டெம்பரேச்சரை நம்ம இப்போ தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, சொல்யூஷன். ஸோ ஃபஸ்ட்டு அந்த 5 daysல உள்ள டெம்பரேச்சரை நான் எப்படி எழுதிக்க போகிறேன்னா, ஓகே எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு லெட் த 5 days temperature b. ஸோ அதை எப்படி எடுத்துக்க போகிறேன்னா a minus d நெக்ஸ்ட் கமா a கமா a plus d கமா a plus 2d கமா a plus 3d. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். ஸோ இதில் a minus d ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது மண்டே. ஸோ மண்டேல உள்ள டெம்பரேச்சர், நெக்ஸ்ட்டு டியூஸ்டே, நெக்ஸ்ட்டு வெனஸ்டே, அதுக்கப்புறம் தேர்ஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஏயோட வேல்யூவையும் டியோட வேல்யூவும் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இல்லை சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இல்லைங்களா? ஓகே, நம்மளுக்கு தந்துருக்க க்ளூ இனிமேல் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் டெம்பரேச்சர் ஃப்ரம் மண்டே டு வெனஸ்டே இஸ் 0 degree Celsius. அதாவது மண்டேல இருந்து வெனஸ்டே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரை ஆட் பண்ணோன்னா 0 degree Celsius கிடைக்குமா? ஓகே, எழுதிடலாம். சம் ஆஃப் டெம்பரேச்சர் from Monday to Wednesday. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 0 degree Celsius கிடைக்குமா? ஓகே, அப்போ ஆட் பண்ணிடலாமா? ஸோ மண்டே என்னது? a minus d. ஸோ நம்ம ஆட் பண்ணணும், அதனால் ப்ளஸ் சிம்பிள், அதுக்கப்புறம் a. நெக்ஸ்ட் வெனஸ்டே a plus d. ஸோ இதை ஆட் பண்ணும்போது 0 degree Celsius கிடைக்கும். அப்போ நம்ம 0ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் டி, இங்கே ப்ளஸ் டி. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் தான், ஆனால் வேறு சைனில் இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1 2 3 3a இருக்குது, எழுதிடலாம். இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தேவை, அப்போ ஏ மட்டும் வச்சுக்கலாம். இந்த 0 அப்படியே எழுதிடலாம். இங்கே வந்து 3 மல்டிபிளில் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷனாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 3. 0 டிவைடட் பை 3யோட வேல்யூ 0 தான். அப்போ ஃபைனலாக ஏயோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். ஏயோட வேல்யூ என்னது? 0. ஓகே, நெக்ஸ்ட் க்ளூ என்னது? சம் ஆஃப் த டெம்பரேச்சர் ஃப்ரம் வெனஸ்டே டு ஃப்ரைடே இஸ் 18 degree Celsius. அதாவது வெனஸ்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் உள்ள டெம்பரேச்சரை ஆட் பண்ணோன்னா 18 degree Celsius கிடைக்குமா? ஓகே, எழுதிடலாமா? சம் ஆஃப்
temperature from Wednesday to Friday 18 degree Celsius. ஓகேங்களா? ஸோ அப்போ வெனஸ்டேக்கு நம்ம எப்படி எழுதினோம்? நம்ம வெனஸ்டேக்கு a + dன்னு எழுதினோம், தேர்ஸ்டேக்கு a + 2dன்னு எழுதினோம், அதுக்கப்புறம் ஃப்ரைடேக்கு a + 3dன்னு எழுதினோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எழுதிக்கலாம் a + d நெக்ஸ்ட் ப்ளஸ் a + 2d ப்ளஸ் a + 3d இஸ் ஈக்குவல் டு 18. ஓகேங்களா? ஓகே, இங்கே எத்தனை ஏ இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடலாம். 1 2 3 ஏ இருக்குது. நெக்ஸ்ட்டு டிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்போ 1 2ஐயும் 1 ஆட் பண்ணால் 3 3க்கு கூட 3 ஆட் பண்ணால் 6 அப்போ ப்ளஸ் 6d. ஸோ இந்த 3லேயும் டி இருக்குது. ஓகேங்களா? அதனால தான் அதை எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு 18. ஓகே, நம்மளுக்கு வந்து ஏயோட வேல்யூ தெரியும் இல்லையா? அப்போ சப்ஸ்டியூட் a is equal to 0. அதை நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 3 இன்டூ ஏயோட பிளேஸில் 0 ப்ளஸ் 6 இன்டூ டி இஸ் ஈக்குவல் டு 18. 3ஐயும் 0ஐயும் மல்டிபிள் பண்ணால் 0 தான். 0 ப்ளஸ் 6d இஸ் ஈக்குவல் டு 18. ஓகே, இனிமேல் இங்கே 6d இஸ் ஈக்குவல் டு 18 தான் இருக்கும். ஓகே, நம்மளுக்கு டியோட வேல்யூ தேவை, அதனால் டியை மட்டும் வச்சுக்கலாம். இங்கே 18 இருக்குது, இங்கே 6 மல்டிபிள் இருக்குது, ஈக்குவலுக்கு அந்த பக்கம் போச்சுன்னா டிவிஷன், அப்போ டிவைடட் பை 6. ஓகே, கேன்சல் பண்ணிடலாம். 1 6 ஆர் 6, 3 6 ஆர் 18. அப்போ டியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 3. ஓகே, அப்போ நம்மளுக்கு ஏயோட வேல்யூ தெரியும், டியோட வேல்யூமே தெரியும். ஏயோட வேல்யூ 0. ஓகேங்களா? ஸோ இனிமேல் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும் பார்த்தீங்களா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். ஓகே, ஃபஸ்ட்டு எழுதுனதை எழுதிக்கலாம். தேர்ஃபோர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஈச் 5 days இஸ். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதணும்? a - d, a + d, a + 2d, a + 3d. ஸோ இதில் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏயோட வேல்யூ என்னது? 0. அப்போ 0 மைனஸ் டியோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் ஏயோட வேல்யூ 0, இனிமேல் ஏயோட வேல்யூ 0 ப்ளஸ் டியோட வேல்யூ 3, ஏயோட வேல்யூ 0 ப்ளஸ் 2 இருக்குது, 2 இன்டூ டியோட வேல்யூ 3. ஓகே, ஏயோட வேல்யூ 0 ப்ளஸ் 3, டியோட வேல்யூ 3 தான். ஓகே, 0 மைனஸ் 3யோட வேல்யூ என்னது? 3 தான். நெக்ஸ்ட்டு 0 ப்ளஸ் 3யோட வேல்யூ 3. ஓகே, நெக்ஸ்ட்டு 0 ப்ளஸ் 2 இன்டூ 3. அப்போ 2 3s ஆர் 6, 6 கூட 0 ஆட் பண்ணால் 6 தான். அப்போ 6. இனிமேல் 0 ப்ளஸ் 3 இன்டூ 3, 3 3s ஆர் 9, 9 கூட 0 ஆட் பண்ணால் 9 தான். சரிங்களா? ஓகே, நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதில் ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வேல்யூ தான் மண்டேவோட டெம்பரேச்சர். சரிங்களா? ஸோ இங்கே வந்து டெம்பரேச்சரை நம்மளுக்கு இங்கே செல்சியஸில் தந்திருந்தாங்க. அப்போ 3 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு டியூஸ்டேக்கு டெம்பரேச்சர் என்னது? 0. அப்போ 0 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் வெனஸ்டே, ஸோ வெனஸ்டேக்கு 3, அப்போ 3 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் தேர்ஸ்டேக்கு டெம்பரேச்சர் 6, அப்போ 6 டிகிரி செல்சியஸ். அப்புறம் ஃபைனலாக ஃப்ரைடே, ஸோ ஃப்ரைடேக்குள்ள டெம்பரேச்சர் 9, அப்போ 9 டிகிரி செல்சியஸ் இந்த மாதிரி எழுதிக்கணும். சரிங்களா? ஓகே, நம்மளுக்கு கொஸ்டினில் கேட்டது மாதிரி 5 டேஸுக்குள்ள டெம்பரேச்சரை நம்ம இப்போ ஃபைன் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். 14th கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். பிரியா ஏர்ன்ட் 15,000 இந்த ஃபர்ஸ்ட் மந்த். அதாவது பிரியா என்கிற ஒரு பொண்ணு ஸோ ஃபர்ஸ்ட் மந்தில் 15,000 சேலரி வாங்குறாங்களாம். ஓகேங்களா? ஸோ அப்போ எழுதிக்கலாம் சேலரி. ஸோ நான் இங்கே வந்து ஏன் ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ இங்கே வந்து மந்தில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏன் இயரில் எடுத்துக்கிறோன்னா, ஒரு ஜாப்ல நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா மந்த்லி நம்மளுக்கு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? 1 இயருக்கு பிறகு தான் நம்மளுக்கு இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. அதனால தான் ஃபர்ஸ்ட் இயர் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த இயரில் இருக்கக்கூடிய எல்லா மந்துமே அவங்க எவ்வளோ ரூபாய் சேலரி வாங்குவாங்கன்னா 15,000. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர் ஆஃப்டர் ஹர் சேலரி இன்க்ரீஸ்டு பை 1,500 பெர் இயர். அதாவது ஒவ்வொரு இயருமே அவங்களுக்கு ஸோ ஆல்ரெடி இருந்த சேலரியில் இருந்து 1,500 இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ செகண்ட் இயர் அவங்களுக்கு எவ்வளோ ரூபாய் சேலரி கிடைக்கும்? இதுக்கு கூட 1,500 ஆட் பண்ணால் வரக்கூடிய வேல்யூ தான் உங்களுக்கு செகண்ட் இயரில் வரக்கூடிய சேலரி. சரிங்களா? அப்போ ஆட் பண்ணிடலாம். அப்போ 15,000 கூட 1,500 ஆட் பண்ணால் 16,500 கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் அவங்களுக்கு 1,500 இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தேர்ட் இயர் அவங்களுக்கு எவ்வளோ ரூபா சேலரி கிடைக்கும்? இதுக்கு கூட 1,500 ஆட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, ஆட் பண்ணால் 18,000 கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஸோ ஃபோர்த் இயர் இந்த மாதிரி 1,500 ஆட் பண்ணிகிட்டே போகணும். நம்மளே இங்கே 3 இயருக்கு வேல்யூ தெரிஞ்சாலே போதும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஹர் எக்ஸ்பென்சஸ் ஆர் 13,000 டியூரிங் த ஃபர்ஸ்ட் மந்த். அதாவது எக்ஸ்பென்சஸ்னால் என்னன்னா செலவு. ஓகேங்களா? அவங்களோட செலவு. ஓகே, எழுதிக்கலாம் எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அவங்களோட
ஃபர்ஸ்ட் இயர் செலவு எவ்வளோனா 13,000. அதாவது ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய எல்லா மந்த்துக்குமே ஒவ்வொரு மந்த்துமே அவங்க எவ்வளோ ரூபா செலவு பண்ணுறாங்கன்னா 13,000. ஓகே, இந்த செலவுமே இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பாருங்கள், அண்ட் த எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு பை 900 per year. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இயருமே அவங்களுக்கு 900 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகே, அப்போ செகண்ட் இயர் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, இதுக்கு கூட 900 ஆட் பண்ணிட்டாலே போதும். ஓகே, ஆட் பண்ணலாம் 13,900. ஓகே, இனிமேல் தேர்ட் இயர் இன்னும் 900 ஆட் ஆகும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு கூட 900 ஆட் பண்ணால் 14,800. சரிங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்மளுக்கு இங்கே 3 இயருக்கு போதும். ஓகே, நெக்ஸ்ட்டு how long will it take for her to save 20,000 per month? ஸோ இனிமேல் அவங்களோட சேவிங்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா, எழுதிக்கலாம் சேவிங்ஸ். ஓகே, சேவிங்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்களோட சேலரியில் இருந்து எக்ஸ்பென்சஸ் அவங்களோட செலவை மைனஸ் பண்ணோன்னா சேவிங்ஸ் கிடச்சிடும். ஓகேங்களா, அப்போ 15,000 இருந்து 13,000 மைனஸ் பண்ணால் 2,000 கிடைக்கும். ஓகே, சேம் அதே மாதிரி 16,500 இருந்து 13,900 மைனஸ் பண்ணோன்னா 2,600 கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் இயர் அவங்களோட சேவிங்ஸ் எவ்வளோனா 18,000 இருந்து 14,800 மைனஸ் பண்ணோன்னா 3,200 கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இயரும் அவங்களோட சேவிங்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும். சரிங்களா, நம்மளுக்கு இங்கே 3 இயருக்கு போதும். ஓகே, ஸோ கொஸ்டின் என்னன்னா இன்னொரு கூட படிக்கிறேன். ஹவு லாங் வில் இட் டேக் ஃபார் ஹர் டு சேவ் 20,000 per month? ஸோ இந்த மாதிரி அவங்களோட சேவிங்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ இதில் 20,000 அவங்க சேவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மந்த் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த கொஸ்டினில் எல்லா டேட்டாவும் இயருக்கு தான் நம்ம எழுதணும் இல்லையா? சேம் அதே மாதிரி 20,000 சேவிங்ஸ் ஆகுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ இயர் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். அதாவது நம்மளுக்கு இங்கே என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் 20,000 சேவிங்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ இயர் தான் கேட்குறாங்க. இனிமேல் சேலரி எக்ஸ்பென்சஸ் இந்த டேட்டா தேவையே கிடையாது. இந்த சேவிங்ஸ் இந்த டேட்டா மட்டும் நம்மளுக்கு போதும். சரிங்களா, ஓகே, இதுதான் நம்மளுக்கு இனிமேல் சீக்வன்ஸ். இனிமேல் இது வந்து ஏபி சீக்வன்ஸான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வேல்யூக்கும் செகண்ட் வேல்யூக்கும் இடையில உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா, அப்போ 2,600 இருந்து 2,000 மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 600. அதே மாதிரி தேர்ட் வேல்யூல இருந்து செகண்ட் வேல்யூ மைனஸ் பண்ணணும். 3,200 இருந்து 2,600 மைனஸ் பண்ணா அதுவும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 600 தான் கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து சேமா இருக்கு. அப்போ இது வந்து ஏபி சீக்வன்ஸ். அப்போ எழுதிக்கலாம் சொல்யூஷன். ஓகே, ஸோ அப்போ ஏபி சீக்வன்ஸ் இஸ் என்ன இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே வரிசை எழுதிட்டாலே போதும். அப்போ ஃபஸ்ட்டு 2,000. ஓகே, நெக்ஸ்ட்டு 2,600. ஓகே, நெக்ஸ்ட்டு 3,200. இந்த மாதிரி 20,000 சேவிங்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளோ இயர்? ஸோ அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது வேறு எதுவுமே இல்லை, என்னோட வேல்யூஸ் டோட்டலாக. ஸோ இதில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது ஏபி சீக்வன்ஸ். ஸோ அதனால் டிஎன் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்டூ டி. ஸோ நம்மளுக்கு லாஸ்ட் வேல்யூ தந்திருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ அதனால் டிஎன்னோட வேல்யூ என்னன்னா 20,000. ஓகே, டிஎன்னோட வேல்யூ எப்போவுமே லாஸ்ட் வேல்யூ தான் எடுத்துக்கணும். சரிங்களா, இனிமேல் ஏயோட வேல்யூ என்னது? ஃபர்ஸ்ட் வேல்யூ. அப்போ எழுதிக்கலாம் ஏ இஸ் ஈக்குவல் டு 2,000. ஓகே, நெக்ஸ்ட்டு காமன் டிஃபரன்ஸ். டினா என்னது? காமன் டிஃபரன்ஸ். ஆல்ரெடி நம்ம காமன் டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ எவ்வளோ வந்து 600 வந்து இல்லையா? ஸோ எல்லாத்துக்குமே காமன் டிஃபரன்ஸ் சேம் தான். அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 600 எழுதிக்கலாம். ஓகே, இனிமேல் இந்த ஃபார்முலையில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். டிஎன்னோட வேல்யூ 20,000. ஓகே, இஸ் ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ 2,000. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ் என்னோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் அதை அப்படியே வச்சுக்கலாம் -1. டியோட வேல்யூ 600. ஓகே, இதை வேணாலும் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு இங்கே என்னோட வேல்யூ தான் தேவை. அதனால் இந்த டேர்மை மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்துடலாம். சரிங்களா, ஆல்ரெடி இங்கே 20,000 இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே கூட ப்ளஸ் 2,000 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்துன்னா -2,000. ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே 600 மல்டிபிளில் இருக்குது. ஸோ அதனால் ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வரும்போது அது டிவிஷனாக மாறிடும். அப்போ டிவைடட் பை 600ன்னு எழுதிக்கணும். சரிங்களா, அப்போ இங்கே பேலன்ஸ் என்னது இருக்கும்? n-1 மட்டும் அப்படியே இருக்கும். ஓகே, அதே ஸ்டெப்பை இங்கே இன்னொரு கூட எழுதிக்கிட்டேன். 20,000 இருந்து 2,000 மைனஸ் பண்ணால் 18,000. ஓகேங்களா, அப்போ எழுதிக்கலாம் 18,000 டிவைடட் பை இந்த 600. ஓகே, இங்கே இனிமேல் n-1 அதை அப்படியே எழுதிருங்க. ஓகே, இனிமேல் இதை கேன்சல் பண்ணிடலாம். இங்கே 2 0 இருக்குது. அப்போ மேலே நீங்கள் 2 0 கட் பண்ணிடுங்க. இனிமேல் 6 டேபிளுக்கு கேன்சல் ஆகும். 1 6 are 6, 3 6 are
18 பேலன்ஸ் இந்த ஜீரோவை அப்படியே எழுதிருங்க. ஓகே, கேன்சல் பண்ண அப்புறம் கிடைச்ச வேல்யூ என்னது 30, அதை அப்படியே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் n-1. ஓகே, நம்மளுக்கு இங்கே என்னோட வேல்யூ தான் தேவை, அப்போ n மட்டும் அங்கே இருக்கட்டு, இந்த -1 இங்கே கொண்டு வந்துடலாம். ஆல்ரெடி இங்கே 30 இருக்கு, -1 இந்த பக்கம் வந்துன்னா +1 இஸ் ஈக்குவல் டு n. அப்போ 30 + 1 என்னது 31 இஸ் ஈக்குவல் டு n. ஓகே, ஃபைனலாக என்னோட வேல்யூவை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ அவங்க 20,000 சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு 31 இயர் ஆகும். ஓகேங்களா, அப்போ ஸ்டேட்மெண்ட்டில் எழுதிக்கலாம். 31 years take her to save ₹20,000 per month. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கணும் ஃபைனலாக. ஓகே, இவ்வளோ இந்த சம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்டாக இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.